அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நஹ்மதுஹு, அவனை நாங்கள் புகழ்கிறோம். வனஸ்தஈனுஹு, இன்னும் அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு, மேலும் அவனிடமே நாங்கள் பாவ மன்னிப்பும் தேடுகிறோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா, இன்னும் எங்களுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் நாங்கள் செய்கிற தீமையான செயல்களை விட்டும் அவனிடமே நாங்கள் பாதுகாவலும் தேடுகிறோம். மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹ், யாருக்கு அல்லாஹ் நேரு வழிகாட்டி விட்டானோ அவரை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. ஒமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹ், யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்டுபவன் யாரும் இல்லை. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், வஹதஹு, அவன் தனித்தவன் என்றும், லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, அவனுடைய அடிமையாகவும், வ ரசூலுஹு, அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அம்மா பாத், அடுத்ததாக யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரில் இருந்தே அவர் ஜோடியை படைத்தான். வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா, அந்த இருவரில் இருந்தே ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம், எவனை கொண்டு ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி தேடிக் கொள்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் இரத்த உறவுகள் விஷயத்திலும் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தி, அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வக்கூலு கௌலன் சதீதா, உங்களுடைய வார்த்தைகளில் உண்மையானதை நேர்மையானதை நீங்கள் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தீர்கள் என்றால் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய செயல்களை உங்களுக்கு அல்லாஹ் சீராக்குவான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார். வ இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதமாகும். வ அஹ்ஸனுல் ஹதீ, ஹதீயு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலாகும். வ ஷர்ருல் உமூரி முஹத்தஸாத்துஹா, காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடியவையாகும். குல்லு முஹத்தஸத்தின் பித்ஆ, அப்படி உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்தாகும். குல்லு பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். குல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் அனைத்து உரைகளிலும் எச்சரித்த இந்த எச்சரிக்கைகளை இங்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கும், இங்கு ஜும்மாவுடைய பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்ற ஒரு பேர ஆவலிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நசிஹத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறி சித்தாந்தம் மனித குலத்திற்கு தேவையான பல்வேறு நல்ல செய்திகளை, நல்ல திட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது.
இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறி மனித குலம் முழுமையடையக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை திட்டமாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். மற்ற மதங்களை எடுத்துக்கொண்டு கொண்டா பார்த்தோம் என்று சொன்னால் அதுல என்ன மலிந்து கிடக்கும் என்று சொன்னால் மூட பழக்க வழக்கங்கள், அது மாதிரியான கட்டுக்கதைகள், புராண இதிகாசங்கள், இதுதான் அதிகமாக மலிந்து கிடக்கிறத பார்க்க முடியும். எந்த அளவுக்குன்னு சொன்னா வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல மலிந்து கிடக்கக்கூடிய அத்தனை மதங்களுக்கு மத்தியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாம் என்ற ஒரு வாழ்க்கை நெறியை மனித குலத்துக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதலையும் அல்லாஹ் உள்ளடக்கி இந்த மார்க்கத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே இந்த மார்க்கம் குறித்து சொல்லும் பொழுது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விடத்துல மார்க்கம் என்றாலே தீன் இஸ்லாம் தான். அல்லாஹ் சொல்றான் தீன் என்றாலே இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல மாறிய அவன் தான் நம்மளுக்கு ஏற்பாடு தந்தது. அவன் உருவாக்கி தந்த வாழ்க்கை நெறி திட்டமாக இருக்கிறதுனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் அல்லாஹ்விடத்துல மார்க்கம் என்றாலே இஸ்லாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான். அப்போ நம்மளுக்கு அனைத்து வகையிலும் வழிகாட்டி இருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறி என்ன ஏராளமான விஷயங்கள் வழிகாட்டுது, ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுது. அதுல ஒண்ணு என்னன்னா ஒரு செய்தி நம்ம இடத்துல வரும்பொழுது அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்றும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில இது குறித்து சொல்லும் போது வல்லதீன இதா துக்கிர் பி ஆயாத்தி ரப்பிஹிம் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலமாக உங்களுக்கு அறிவுரை கூறப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மம் உமியானா அல்லாஹ் சொல்றான் அவர்கள் செவிட்டுத்தனமாகவோ செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை மூலமா தான் அறிவுரை சொல்லப்படுது. அதை கூட்டுத்தனமா செவிட்டுத்தனமா நம்ப மாட்டான் யாரு? உண்மையான மூமின். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனத்தை உங்களிடத்தில் சொன்னால் கூட உண்மையான மூமின் எப்படி இருக்கணும்? இது திருமறை குர்ஆன் வசனம் தானா, எத்தனாவது அத்தியாயத்தில் இருக்குது, எந்த வசனம் சொல்லு பாப் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி அதை சீர்தூக்கி அதை தெளிவுபடுத்தித்தான் நம்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கணுமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை அப்படியே பின்பற்றுவதற்கு 100% பின்பற்றலாம். அவனுடைய வசனத்தை நம்மள்ட்ட சொல்லும் பொழுது இதை ஆய்வு செய்து நம்புவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இதை என்ன செய்றாங்க? வழிகாட்டி தர்றாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுகர் தொழுகையா அஸர் தொழுகையா ரெண்டு அறிவிப்பு வருது. ரெண்டு தொழுகையில் ஏதோ ஒரு தொழுகைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டாங்க. 4 ரக்காத் லுகரும் 4 ரக்காத் அஸரும் 4 ரக்காத். இதில் ஏதோ ஒரு தொழுகை 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா கிப்லாவை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பரம் கட்டையில போய் சாஞ்சிட்டாங்க. சாஞ்சாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் கோபம் அப்படி இருக்குது. ஏதோ ஒரு டென்ஷன்ல அல்லாஹ்வுடைய மறந்துட்டாங்க. இது தொழுது முடிச்ச உடனே பாதி கூட்டம் தொழுகை குறைக்கப்பட்டு விட்டு ஓடிட்டாங்க. பாதி சஹாபாக்கள், பெரும்பான்மையான சஹாபாக்கள் தொழுகை குறைக்கப்பட்டு ஓடிட்டாங்க. நம்ம கூட என்ன செய்வோம், சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் பொழுது திடீர்னு 1 செக்ஷன் ஒரு கூட்டம் என்ன செய்யும், 1 செக்ஷன் ஓடிடும். ஆர்வ கோளாறுல என்ன செய்யும், ஓடிடுவோம். ஆனா சில பேர் என்ன செய்வாங்க, நின்று எதுக்கு 1 செக்ஷன், ஏன் லீவ் விடுறாங்க, என்ன காரணம் கேட்டுக்கிட்டு ஆய்வு பண்ணிட்டு வருவான். ஆமா இந்த காரணத்தினால லீவ் விடுறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தொழுகை குறைக்கப்பட்டு ஒரு கட்டம் ஓடிட்டாலும் பெரிய சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்துட்டாங்க சபையில. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்க ஒரு தயக்கம். ஏன் ரசூலுல்லாஹ் முகத்துல ஒரு கோபம் இருக்குன்னு கேட்கறது தயங்கி அப்படி அமர்ந்துட்டு இருக்காங்க. இத ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி என்ற காத்துல ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு துல் யதைன் 2 கைகள் நீளமுடையவரே என்று அவருக்கு அழைப்பாங்க. அவர் என்ன செய்யறாரு சொன்னா ரசூலுல்லாஹ் வேகமா போறாங்க. போய் யார சொல்லலாம், தொழுகை குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொழுகை குறைக்கப்படவும் இல்லை கூட்டப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லையப்பாங்கிறாங்க. இல்ல யார சொல்லலாம், நீங்கள் 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே செய்றாங்க, சஹாபாக்கள் அமர்ந்துட்டு இருக்காங்கல்ல அந்த சபைக்கு வர்றாங்க.
வந்து எப்பா துர்லேதன் சொல்றாரு இது உண்மைதானா, நான் 2 ரக்காத் தொழுக வச்சேன் அப்படிங்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ஆம் யார சொல்லலாம் 2 ரக்காத் தான் தொழுக வச்சுன்னு சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் போய் தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழுதுட்டு கூடுதலாக 2 சஜிதா செய்து அந்த தொழுகையை முடித்தாங்க. இதுல நம்ம என்ன வழிகாட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் துல்யதைன் என்ற ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து சொல்றாங்க, நீங்க 2 ரக்காத் தான் தொழுக வச்சீங்கன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அப்படியா துல்யதைன் சஹாபி தானே, என்னுடைய தோழர் தானே, நீ சொன்னா சரியா தான் இருக்குன்னு சொல்லல. தெளிவுபடுத்துறாங்க. யார்கிட்ட வந்து? மக்கள்கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துறாங்க, இவர் சொல்வது சரிதானா, நான் அப்படிதான் செஞ்சனா என்று அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துறாங்க. துல்யதைன் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய தூதர் தொழ வச்சுட்டாங்களே அப்படின்னு அவர் என்ன செய்யல, அவர் பார்த்து போகல. இது என்னங்கிற ஆய்வு பண்ணி அவரும் இது அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சது சரிதானா இல்ல தவறு செஞ்சுட்டாங்களா ஆய்வு பண்ணி சரி பண்ணிக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துல்யதை சொல்லிட்டாரு அது மட்டும் கேட்காம மக்கள்கிட்ட வந்து ஆய்வு பண்ணி தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த தொழுகை பூர்ணப்படுத்தப்படுதுன்னு சொன்னா, அப்ப என்ன இத மார்க்கத்துல நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க. இது மாதிரி சஹாபாக்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வர சொல்றாங்க, ஒரு செய்திக்காக ஒரு வேலை நிமித்தமாக வர சொல்றாங்க. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. போய் 3 முறை சலாம் சொல்றாங்க. 3 முறை சலாம் சொல்லி பதில் வரலங்க, திரும்பிட்டாங்க. திரும்பிட்டு அடுத்து நான் என்ன செய்யறான்னு சொன்னா அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து உமர் ரலியல்லாஹு ஏப்ப நேத்து உன் வீட்டுக்கு வர சொன்னேன், நீ வந்துட்டு நீ பார்த்து போயிட்டு என்ன ஏன் போன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு வீட்டுக்கு போங்க, போய் 3 முறை சலாம் சொல்லி அனுமதி கேளுங்கள், அங்க இருந்து அனுமதிக்கு எந்த ஒரு பதிலும் வரலையா திரும்பிருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்கன்னு உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு தெரியாம அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இப்படிலாம் சொல்லலையே, இதுக்கு ஒழுங்கான முறையில் நீ சாட்சியை கொண்டு வரலன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு தண்டனைக்கு நீ ஆளாவாய் என்று சொன்ன உடனே அபு மூசா ரலியல்லாஹு யாரை தேடி ஓடுறாங்க? இந்த செய்தியை அறிவிப்பது அபு சயீத் ரலியல்லாஹு அபு சயீத் அல் குப்ரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு சிறுவனாக இருந்தேன், நான் வந்து உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவங்களுடைய சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது அபு மூசா வேக வேகமாக வந்தார். வந்து சொன்னாரு, இது மாதிரி 3 முறை ஒரு வீட்டுக்கு போய் 3 முறை சலாம் சொல்லி அனுமதி கேட்டு அங்கிருந்து பதில் வரலன்னு சொன்னா திரும்பிருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இது யாருக்காவது தெரியுமான்னு கேட்கிறாங்க. அதை யார் கேட்டிருக்கிறா? அந்த செய்தியை அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அபு மூசாவை என்ன நடந்தது? உபை இப்னு கஅப் என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல நேத்து என்னை வந்து உமர் அமீருல் முஃமினீன் வர சொன்னாரு, நான் போனேன், போய் 3 முறை சலாம் சொல்லி அவர்கிட்ட அனுமதி கேட்டேன், பதில் வரல, நான் வந்துட்டேன். ஆனா இதுக்கு நீ ஆதாரத்தை கொண்டு வரணும், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் வழிகாட்டி இருக்காரு என்பது ஆதாரத்தை கொண்டு வரணும், இல்லன்னா உன்னை தண்டிச்சிருவேன்னு சொல்லி பிடிச்சிட்டாரு, எனக்கு வந்து சாட்சியை தேடி வந்திருக்கிறேன் பொழுதுதான் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபு மூசாவே உங்களுக்கு இந்த சிறுவன் தான் சாட்சியாக வர வேண்டும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒன்னா போய் ஆமா உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்கள அமீருல் முஃமினீன அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி இருக்காங்க நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஆளை விடுறாங்க. அப்போ இதுல நம்ம எனக்கு வழிகாட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியல, அபு மூசா பெரிய சஹாபி, அவர் சொன்னா சரியாதான் இருக்குன்னு யாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல நினைக்கல. என்ன நினைக்கிறாங்க, நீ சொன்னா பத்தாது, எனக்கு இன்னொரு சாட்சி வேணும், இது தெளிவுபடுத்துறாங்க. இப்படி ஒரு செய்தி இருக்குதா என்பதை தெளிவுபடுத்தி அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நம்புறாங்கன்னு சொன்னா, இது மாதிரி தான் மார்க்க விஷயத்தில் நம்ம நம்புறோம். பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு காலம் இருந்தது, எப்படி இருந்தது, நல்ல தாடி வச்சு ஜுப்பா போட்டு தொப்பி போட்டு ஆலிசான் பேர்ல என்னன்னா சொன்னாரோ அதையெல்லாம் செவிவழி செய்தியாக கேட்டு நாம் மார்க்கம் என்று பின்பற்றி கொண்டிருந்த காலம்லாம் இருந்துச்சு. இப்பவும் ஒரு கூட்டம் பின்பற்றிட்டு இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த தௌஹீத் புரட்சிக்கு பிறகு யாரெல்லாம் மார்க்கம் என்று எதையாவது சொன்னா என்ன ஆதாரம் கேட்கிறோம், குர்ஆன்ல இருக்கிற காட்டு, ஹதீஸ்ல இருக்கிற காட்டுன்னு கேட்டு தான் அதை நம்புறோம். சஹாபாக்கள் அதை செஞ்சாங்க. சஹாபாக்களும்
மார்க்கம் என்ற அந்த விஷயத்துல ஒரு ஏதாவது ஒரு தெளிவில்லைன்னு சொன்னா அதை தெளிவுபடுத்தி ஆய்வுபடுத்தி அதை தீர விசாரித்து தான் நம்பினார்கள். நாம செய்யறோம். ஆனா இதுல செய்யக்கூடிய நாம எதுல கோட்டை போடுறோம்? தனி மனிதன் விஷயமாக வந்தால், ஒரு ஜமாத்து என்ற ஒரு விஷயத்துல வந்தால், ஒரு குடும்ப விஷயத்துல வந்தா, ஏதாவது ஒரு செய்தி வந்தா கண்மூடித்தனமாக அதை நம்மளும் பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். அதை நம்ம நம்புறோம். சஹாபாக்கள் அதை தவறு செஞ்சாங்க. மார்க்க விஷயத்துல தெளிவுபடுத்திக் கொண்ட சஹாபாக்கள் தெளிவா செஞ்சாங்க. நம்மளும் அதுல தெளிவா இருக்கிறோம். ஆனா தனி மனிதன்கிற விஷயம் வரும் பொழுது, ஒரு தனி மனிதன் பற்றி ஒரு செய்தி வருது, இல்ல ஜமாத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் சம்பந்தமான ஒரு குறை சம்பந்தமாக இப்படி செஞ்சுட்டாரா, அப்படி செஞ்சுட்டாரா, காசு அட்டையை போட்டாரா, இதை செஞ்சுட்டாரான்னு ஏதாவது ஒரு செய்தி வந்தாலும் அப்படி என்ன செய்யறாங்க? மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. செவி வழி செய்தியை கேட்டு கேட்டு பரப்பவும் ஆரம்பிக்கிறாங்க. சஹாபாக்கள் காலத்தில் இது நடந்துச்சு. அவர்கள்ட்டையும் இது தவறு இருந்துச்சு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, அவங்க மீது அவதூறு கூறப்பட்டுச்சா இல்லையா? யார் அது செஞ்சா? சஹாபாக்கள். யார் அது? உம்முஹாத்துல் முஃமினூன், மூமின்களுடைய தாய் மீது அவதூறுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுது போனாலும் போர்க்களங்களுக்கு போனால் சீட்டு குலுக்கி போட்டு அதில் யாருடைய மனைவியுடைய பேர் வருதோ அதை கூட்டிட்டு போவாங்க. ஒரு முறை என்னுடைய பேர் வந்துருச்சு, ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்துக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சீட்டு குலுக்கி போடுறாங்க, என் பேர் வந்துருச்சு, என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு போர்க்களம் முடிய திரும்பி வரக்கூடிய வழியில ஒட்டக சிவிகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா அந்த மனைவி மட்டும் ஒட்டக சிவிகையில ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு ஒட்டகத்துல மேல வச்சு கூட்டிட்டு போற வழக்கம். ஒரு முறை திரும்பி வர்ற வழியில இரவு நேரம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை தங்கிட்டோம். தங்கின உடனே நடுநிசி இரவு நேரம், அதாவது ஃபஜ்ருக்கு முந்தைய ஒரு நேரத்துல எனக்கு முழிப்பு மலஞ்சலம் கழிப்பதற்கு உண்டான இயற்கை உபாதைக்காக நான் என்ன செஞ்சிட்டேன், ரொம்ப தூரம் பெட்டியை விட்டு இறங்கி ரொம்ப தூரம் பயணமா போயிட்டேன். போய் மறைவான இடத்துக்கு போகணுமா இல்லையா? அப்படி போகும் பொழுது போய் மலஞ்சலம் கழிச்சிட்டு நான் திரும்பி வரும் பொழுது கழுத்தை தொட்டு பார்க்கிறேன். ஏமன் நாட்டில் வாங்கிய ஒரு முத்து மாலை நான் அணிஞ்சிருந்தேன். அந்த மாலை அருந்து கீழே விழுந்திருக்குது. நீ தெரியல, இருட்டு. நான் அதை தேட ஆரம்பிச்சு விட்டேன். தேட ஆரம்பிச்சா இங்க என்னாச்சு? ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சு. மக்கள் எல்லாம் தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. தொழுது முடிஞ்ச உடனே, காலை விடிஞ்ச உடனே இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒட்டக பெட்டியில ஆள் இருக்கா இல்லையா பார்க்கல. ஏன்னா அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்போ ரொம்ப மெலிந்த தேகம், வெயிட்ல அவ்வளவு இருக்காது. பெட்டியை தூக்கி எரிஞ்சினாங்க, உள்ள ஆள் இருக்குன்னு நினைச்சு கொண்டு போய் ஒட்டகத்துல கட்டி அந்த படை அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுச்சு. இவங்க என்ன செய்யறாங்க, முத்துமலையை தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தா உத்தரையும் காணும். உத்தரம் காணவொன்னு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ரொம்ப பயந்து, என்னடா இது எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன செய்வது தெரியாது. நான் கொஞ்ச நேரம் கண்ணை சேர்ந்து விட்டேன். கண்ணை சேர்ந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சத்தம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற ஒரு சத்தம் கேட்குது. முழிச்சு பார்த்தா சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு, அவருக்கு ஒரு பொறுப்பு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்தாங்க? எப்பொழுது படைக்கு போனாலும் திரும்பி வர்ற வழியில ஒரு சில மணி நேரங்களுக்கு பின்பு ஒரு ஆள் வரணும். ஏன்னா யார் எதிரி தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஆளை மட்டும் என்ன செய்வாங்க சொன்னா, ஒரு அரை நாள் தூரத்திலேயோ ஒரு நாள் தூரத்திலேயோ அவர் இந்த இடத்தை விட்டு நான் அவர் இந்த இடத்துக்கு வருவாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து போனோம்னா இப்படி ஒரு நாள் பயண தொழிலையோ அரை நாள் பயண தொழிலையோ வருவாங்க. அப்படி வந்தவர் தான் சஃப்வான் இப்னு முஅத்தல். பாக்குறாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு. எப்படி அவருக்கு தெரியுதுன்னு சொன்னா, ஹிஜாப் சட்டம் இறங்குவதற்கு முன்பு ஒரு முறை பார்த்திருக்காரு. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, என்னை ஒரு முறை ஹிஜாபுடைய சட்டம் அருளப்படுவதற்கு முன்பா பார்த்திருக்கிறாரு. நான் சத்தம் கட்டவுடனே என்ன ஹிஜாபை சரி பண்ணிக்கிட்டேன். இந்த வார்த்தையை தவிர அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. உடனே என்ன செஞ்சாரு, ஒட்டகத்தை அமர வைத்து என்னை ஏற்றி உட்கார வைத்து வேகமாக நடக்க ஆரம்பித்தாரு. அந்த வேகமா கொண்டு போய் உங்களை சேர்க்கிறேன் என்பதற்காக வேகமாக நடந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. கொண்டு அடுத்த இடத்துல முகாமிட்டு இருந்தாங்க மக்கள். என்ன அங்க ஒப்படைச்சிட்டாரு. இதுதான் நடந்துச்சு. நடந்தா எப்படி பரப்பப்படுது? முனாஃபிக்குடைய தலைவன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவர்களை இந்த சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அவர்களை சேர்த்து இணைச்சி ஒரு அவதூறை பரப்புறான். யாரு சேர்ந்து பரப்புறது? சஹாபாக்கள். ஆனா இது உம்மஹாத்துல் மூமினாச்சே, இது சரியா இருக்குமா? இது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்காது என்று சொல்லி
அவர்கள் நல்லது நினைக்கல. அல்லாஹ் அப்படி சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லவ்லா இது சமித்துஹு, நீங்கள் இதை கேள்விப்பட்ட போது வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரன், அத நல்லது நினைச்சிருக்கணுமா இல்லையாப்பா? ஒரு விஷயம் ஒன்று வருது, அதை ஒரு மூமினான நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் நீங்கள் நல்லதை எல்லாம் நினைத்திருக்க வேண்டும். வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், இது பயங்கரமான அவதூறு என்றும் சொல்லி இருக்க கூடாதா? அல்லாஹ் யாரை கேட்கிறான்? சஹாபாக்களை பார்த்து கேட்கிறான். லவ்லா ஜாவு அலைஹி பி அர்பாத்தி ஷுஹதா, 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்திருக்க வேண்டாமா? ஃப இஸ்லம் யஅத்து பிஷுஹதாய், அவர்களால் கொண்டு வர அவர்கள் வராத போது ஃப உலாயிக இந்தல்லாஹி ஹுமுல் காதிபூன், அவன்தான் பொய்யன் என்று அல்லாஹ்விடத்தில் அவன்தான் பொய்யன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இது தலக் கவுனஹு பி அல் சினத்திக்கும், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் நாவுகளால் அதை நீங்கள் பரப்பினீர்கள். இப்படி சொல்றான். நிறைய பெரிய வசனம் இது. இப்படி சொல்றான். சொல்லிட்டு இதுதான் உங்களுக்கு கடைசி முறை. இனிமே எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை தீர விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களை கண்டித்து வசனத்தை இறக்குறான். எப்போ இந்த வசனம் எப்போ வருது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையானவர்கள் என்று சொல்லி எப்படி இது எப்போ இந்த சொல்றான்? பல நாள் கழிச்சு என்ன நடக்குன்னு பார்த்து விட்டான் அல்லாஹ். எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு தெரியல, வீட்டுல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு மாற்றத்தை பாக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மனிதன் தானே, வஹி செய்தி வந்தாதான் தெரியும். இப்படி பரவுது, தன் மனைவி மீது ஒரு அவதூறு பரவும்போது எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு? ரொம்ப கவலை, உண்மையா இருக்குமா இல்லையா என்னன்னு தெரியலையே இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரும் குழம்புற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அதனால எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தாலும் ரொம்ப ஆசையாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு தடவை நலம் விசாரிப்பாங்க. அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காய்ச்ச வந்த உடனே காய்ச்ச வீட்டுல முறையிட்டாங்க. அப்ப ஒவ்வொரு நோய்வாய்ப்படும் போது ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப அக்கறையோடு ரொம்ப பாசத்தோடு கேட்கக்கூடியவங்க என்ன ஆயிஷா என்ன செய்யற அப்படிங்கிற மாதிரி நார்மலாக கேட்கறது, ஒரு லேசாக டிஃபரெண்டா பாக்குறாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தெரியல, நம்மளை பத்தி இப்படி அவதூறு பரவுது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியல. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இயற்கை உபாதைக்காக பரீரா என்ற அடிமையோ இல்லது மிஸ்தகுடைய தாயாரையோ கூட்டிட்டு போவாங்க. வீட்டை விட்டு போய் இயற்கை உபாதை முடிச்சுட்டு வருவாங்க. அப்படி ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மிஸ்டர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயாரை கூட்டிட்டு போயிட்டு வர்றாங்க. வரும்பொழுது அந்த இயற்கை தேவையெல்லாம் முடிச்சுட்டு வர்ற வழியில மிஸ்டகுடைய தாயார் தனது ஆடை இடறி கீழே விழுகுறாங்க. விழும்போது என்ன சொல்லிட்டு விழுகுறாங்க? மிஸ்டகை அல்லாஹ் நாசமாக்கட்டுங்கிறாங்க. யார? பெத்த மவனை சபிச்சிட்டு கீழே விழுகுறாங்க. அல்லாஹ் நாசமாக்கட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதறி போய், என்னம்மா உங்க பிள்ளையை ஏன் சபிக்கிறீங்க, என்ன விஷயம் கேட்கும் பொழுது, இல்லம்மா உன் மேல உள்ள ஒரு அவதூற அவன் தான் பரப்புறான், என் மகன் தான் பரப்புறான், அதனாலதான் இந்த பேச்ச பேசும் பொழுதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன, அப்பத்தான் என் மீது இப்படிப்பட்ட ஒரு அவதூறு செய்தி மதீனா முழுவதும் பரவிருக்கு தெரியுது. உடனே நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டேன். நான் என் வீட்டுக்கு போறேன், என் தாய் வீட்டுக்கு போறேன்னு கேட்டேன். அதோட அவர் அனுமதி அளித்தார்கள். நான் என் வீட்டுக்கு போய் என் தாயிட்ட கேட்டதுக்கு பிறகு தெரிஞ்சிச்சு என்னை பற்றி இப்படி ஒரு அவதூறு செய்தி என்று. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டையும் கேட்கிறாங்க ஒரு ஆலோசனை, என்ன செய்யலாம் அப்படின்னு. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த உங்களுடைய மனைவி என்னையா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிப்பட்டவங்க, ரொம்ப தங்கமானவங்க, நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏன் யார சொல்லலாம், ஏன் போட்டு குழப்பம், உங்களுக்கு மனைவிமார்கள் அல்ல, நிறைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க, பேசாம தலாக் விட்டுட்டு வேலையை முடிச்சு போக வேண்டியது, ஏன் போட்டு இந்த குழப்பம். இப்படி சொன்னதன் விளைவு ஜமல் யுத்தம் வரைக்கும் அலி ரலியல்லாஹு அவங்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் பேச்சுவார்த்தை இல்லைங்க. சாதாரணமா ஒருத்தருடைய உள்ளத்தை காயப்படுத்துவது என்பது சாதாரணம் இல்ல, வெளியே வரவும் முடியாது. அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு பெரிய கோபம், எப்படி என்னை பத்தி இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அல்லாஹ் அப்புறம் தெரியப்படுத்ததுக்கு பிறகுதான் இது முடிவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, இத மாதிரி நம்ம இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறை பார்த்தோம் சொன்னா, இன்னைக்கு யார பத்தி என்ன தகவல் வந்தாலும் சரி அப்படியே கேட்டுட்டு நம்மளும் என்ன செய்யறோம், பரப்புறோம், அதை நம்பவும் செய்யறோம். மார்க்க விஷயத்துல ஆய்வு செஞ்ச நம்ம, மார்க்க விஷயத்துல சரிதானா எங்க ஆதாரத்தை காட்டுன்னு கேட்கிட்ட நம்ம, தனி மனிதன் விஷயம் வரும் பொழுது, ஒரு பெண் விஷயம் வரும் பொழுது,
ஒரு தனி மனிதனை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு ஜமாத்தை பற்றி சொல்லும் பொழுது இருக்குமோ அப்படியா அப்படின்னு வந்து பரப்புறமே. இது இது மார்க்கம் சொல்லி தந்ததா? இப்படிதான் மார்க்கம் அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிறானா? இந்த தவறை சஹாபாக்களும் செய்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்களே, இது காரணம் என்ன? அவதூறு தானே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி அவருடைய சொந்தக்காரங்களுக்காக கவர்னர் பதவி கொடுக்கிறாருன்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளப்பி விட்டு உள்ள அபி உரியேத்தி 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 அவர்கிட்ட கேட்டிருந்தா, ஏன் உஸ்மான் இப்படி செய்றீங்கன்னு கேட்டிருந்தா அழகா தெளிவு கொடுத்திருப்பார், தெளிவுபடுத்தியிருப்பார். அதை உள்ளுக்குள்ளே வச்சு வச்சு குமுறி அவரை முற்றுகையிட்டு கொலை செய்யற அளவுக்கு போச்சுன்னு சொன்னா இந்த அவதூறு என்பது சாதாரண விஷயம் இல்ல. அது அல்லாஹ் கண்டிக்கிறான். இவ்வளவு சொல்லி அந்த சஹாபாக்கள் இந்த தவறை மீண்டும் செய்தார்கள். நம்மளும் தௌஹீத பேசிக்கிறோம், தௌஹீதுங்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் என்று பேசிக்கிறோம். நம்மளும் இந்த தவறை செய்யறோம், நம்ம வாழ்க்கையில நிறைய செய்யறோம். அப்போ மார்க்கம் நமக்கு எல்லாம் வழிகாட்டுதுன்னு சொன்னா, எந்த ஒரு செய்தி வந்தாலும் சரி நீ தீர விசாரி. சம்மந்தப்பட்ட பத்தி ஒண்ணு வருவாரா, இதுவா நான் அவன்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்னு சொன்ன இவன் பயப்படுவான். இவன் சொல்லும் பொழுது ஒரு குற்றவாளி ஒரு பாவம் செய்யறவன் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது இந்த மாதிரி விஷயமா நான் சொன்னு சொல்லிடாதீங்க. அப்ப எங்க அங்கேயே டேமேஜ் ஆகுது. நம்ம என்ன சொல்லணும்? இப்படியா நீ அவனை பத்தி சொன்னில்லப்பா, அவன்கிட்ட போய் நீ சொன்னான்னு சொல்லி வந்தாதான் அங்க உடை. இந்த மாதிரி உன்ட்ட சொல்றான் என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வீசிங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஒன்று கேட்டீங்கள. ஆனா நிறைய நண்பர்கள் நட்புகள் பிரியறதுக்கு, குடும்பம் உடைகிறதுக்கு, சொந்த பந்தங்கள் பிரியறதுக்கு எது காரணம் தெரியுமா? யாரையாவது ஒத்துக்கு ஒரு செய்தி வந்த உடனே அப்படி உள்ள வச்சு இருக்குமோ இருக்குமோ இருக்குமோன்னு இப்படி ஊதி பெரிதாக்கும் பொழுதுதான் அங்க என்ன ஆகுது? என்கிட்ட கேட்டிக்கலாமே, என்ன கேட்டு நான் சொல்லியிருப்பேன், என்னை பத்தியே இப்படி சொன்னான் அப்படின்ட்டு பெருவி இன்னைக்கு கொள்கை உறவு பிரிஞ்சு போறதா இருக்கட்டும், குடும்பம் பிரிஞ்சு போறதா இருக்கட்டும், நட்பு பிரிஞ்சு போறதா இருக்கட்டும், எங்க அந்த சைத்தான் நிக்கிறான்னு சொன்னா இந்த தீர விசாரிக்கக்கூடிய விஷயத்துல நம்ம டேஞ்சர்ல நிற்கிறோம். நம்மளும் அந்த தவறு செய்யறோம். அப்ப நம்முடைய வரக்கூடிய காலங்களிலே அதில் கூடுதல் கவனம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இதிலும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது உடனே அதை தெளிவுபடுத்தி அதை சரி செய்யக்கூடிய வேலை செஞ்சார். இதுல ஹுனைன் போர்க்களம். ஹுனைன் போர் எப்ப நடக்குதுன்னு சொன்னா மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த ஒரு போர்க்களம். மக்கா வெற்றிக்கும் போது 2000 பேர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. மக்காவில் இருந்த அந்த மக்கா வெற்றிக்கு பிறகு புதுசாக இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. நிர்பந்தத்தின் அடிப்படையிலோ வேற எந்த ஒரு அடிப்படையில வர்றாங்க. முகமது வந்துட்டார், அவர் கை ஓங்கிருச்சு, எப்படி வந்திருக்கலாம். அவர்களும் சேர்ந்துதான் அந்த ஹுனைன் போரை சந்திக்கிறாங்க. அல்லாஹ் வேற எந்த போர்க்களத்திலும் கொடுக்காத கனிமத்தை அல்லாஹ் வாரி கொடுத்தான். பல 100 ஒட்டகங்கள், அது மாதிரி வெள்ளி, இப்படி பல அதாவது கோடிக்கணக்கான சொத்துக்களை எதிரிகளிடமிருந்து கனிமத்தாக கொடுக்குறான் அல்லாஹ். அப்ப அது பங்கிட்டு கொடுக்கக்கூடிய வேலை நடக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, முஹாஜிர்களுக்கு தூதர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 100 ஒட்டகம் கொடுக்குறாங்க. எவ்வளவு கனிமத் வந்தீங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் மக்காவுக்கு புதுசா இஸ்லாம் தேர்த்தாங்களே அவர்களில் பெரும்பான்மையா எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னா 100 ஒட்டகம் எவ்வளவு? இன்னைக்கு ஒரு ஒட்டம் 1 லட்சம் ரூபாங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இத ஒரு கூட்டம் நின்று பார்க்குது. யார் பார்க்கிறா? அன்சாரி தோழர்கள் பார்க்கிறாங்க. அந்த கூட்டம் பார்த்து என்ன மாதிரி ஒரு முடிவு வர்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், மன்னிப்பானாக. எங்களுடைய வாள்களில் ரத்தங்கள் சொட்டிக் கொண்டிருக்க, இப்பதான் போரை முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய சொந்தக்காரங்களை கவனிக்க ஆரம்பிட்டாங்க. யார் பேசுறா? அன்சாரி தோழர்கள் பேசுறாங்க. பேசும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி காதில் லேசா வருது. யார் மூலமா வருது? சஅத் இப்னு உபாதா என்ற பெரிய நபித்தோழர், அவரும் அன்சாரி தோழர்கள் ஒருவர். அவர் சொல்றாங்க, யார் சொல்லலாம், எங்களில் அன்சாரிகளில் ஒரு சில பேர், இளைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில பேர் இந்த மாதிரி பேசுறாங்க. நீங்க உங்களுடைய கூட்டத்தை, உங்களுடைய முஹாஜிர்களை, மக்காவாசிகளை மட்டும் அவங்களுக்கு மட்டும் வாரி வாரி கொடுக்குறீங்க, எங்களுக்கு பங்கு வரலையேங்கிற மாதிரி
நீதமான பங்கீடு இல்லை என்பது போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே யார சொல்லலாம் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா சார் நீ என்ன நினைக்கிற? அவர் மறைக்க முடியுமா? வஹி வந்துரும். அவர் சொல்ற யார்? பெரிய சஹாபி. அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், நானும் அவர்களில் ஒருவரும் தானே, நானும் அன்சாரி தானே. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கும் அந்த எண்ணம் இருக்குது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார், ஆஹா டேஞ்சர். ஒரு ஆட்சியாளன் மீது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு பரவுமானால் இது மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும், வேற மாதிரி போயிடும். உடனே இதுக்கு சரி கட்டணும், இதுக்கு உடனே ஒரு தெளிவுபடுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா சாது அவர்களை யாரெல்லாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்துறாங்களோ அவர்களை எல்லாம் கொண்டு போய் அந்த தோளால் மூடப்பட்ட கூடாரத்தில் கொண்டு போய் அவங்க ஒன்று கூட்டு, நான் வர்றேன், வேற யாரும் கூப்பிடல. அல்லாஹ்வுடைய தூதர் யார் பேசினாங்களோ அவங்களோடு சந்திக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் கேட்கிறாங்க, ஏன்பா இந்த மாதிரிலாம் பேசினது யாரு? சஹாபாக்கள் தலைகுனிந்து, ஏப்பா அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நீங்க எப்படி இருந்தீங்க? வழி தவறி இருந்தீங்கல்ல, நான் உங்களிடத்துல வந்ததுக்கு பிறகுதானே அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை தந்தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செல்வத்திலாம் சிறப்புலாம் இல்லை, ஓரளவு கம்மியாக இருந்துட்டீங்க. என்னுடைய இது மாதிரி போர்க்களங்கள், நிறைய போர்க்களங்கள் கனிமத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு வசதி ஏற்படுத்தி தந்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள், எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவோடு தான் இருந்துச்சு. நான் வந்ததுக்கு பிறகுதானே அங்க அமைதி நிலவுச்சு. அப்படிங்கும் பொழுது அங்கிருந்து என்ன பதில்? ஆம் யார சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பதில் எடுத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன ஒரு பதில் இருக்குப்பா? என்ன பதில்? நீங்கள் விரட்டி அடிக்கப்பட்ட நிலையில் எங்கள்கிட்ட வந்தீங்க, நாங்கள் தானே உங்களுக்கு அடைக்கலம் தந்தோம் சொல்லலாம். நீங்க அது மாதிரி முஹாஜிர்களுக்கும் நீங்களும் ஒண்ணும் இல்லாமல் நிற்கதியாகி வந்தீங்க, நாங்கள் தானே உங்களுக்கு ஒவ்வொரு சொத்துல பாதியும் தந்து உங்களை நாங்கள் அரவணைத்தோம். நீங்கள் பொய்ப்படுத்தப்பட்ட நிலையில் எங்கள்கிட்ட வந்தீங்க, நாங்கள் தானே உங்களை உண்மைப்படுத்தினோம் சொல்லலாமே சொல்றாங்க. அங்க மௌனம். ஏப்பா அவர்களுக்கு நான் ஏன் அள்ளி கொடுத்தேன்? அவர்கள் இப்பதான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது கொடுக்கக்கூடியது அவர்களுக்கு இன்னும் ஈமானை அதிகப்படுத்தும் என்ற நோக்கத்தை தான் நம்ம கொடுத்த. ஆனா உங்களுக்கு அப்படி ஈமானை நான் காசை தந்து அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் நேரடியாக என்னை உங்களுக்கு வச்சிட்டு இருக்கீங்க. வகியை நீங்கள் நேரடியாக வகி செய்து வருவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஈமான் பலமான ஈமான், உங்களை காசை தந்து உங்களுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையப்பா, அதனால்தான் நான் கொடுத்தேன். அவர்கள் இப்பொழுது இந்த போரை முடிந்து போகும் பொழுது அவர்கள் மக்காக்கு போறாங்க. கணவாய் வழியாக நான் கொடுத்த ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் செல்வங்களையும் கொண்டு போவார்கள். நீங்கள் அல்லாஹ்வால் தூதராகிய என்னை எல்லாம் கொண்டு போறீங்க, இப்படி என்ன போய் சொல்லி என்னை வேதனைப்படுத்திட்டீங்களே. நான் ஹிஜ்ரத் என்ற ஒன்று மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் அன்சாரிகளோடு இருந்திருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு கையேந்தி துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், இந்த அன்சாரிகளுக்கு ரஹமத் செய்வாயாக, அன்சாரிகளுடைய குடும்பத்தாருக்கு ரஹமத் செய்வாயாக, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ரஹமத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு நீ ரஹமத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பிறகுதான் அந்த சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? தாரை தாரையாக கண்ணீர் விட்டு அழுது, யார சொல்லலாம், எங்களுக்கு எந்த சொத்து வேணும், எங்களுக்கு நீங்க மட்டும் போதும், நீங்கள் மட்டும் எங்களோடு இருந்தால் போதும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அந்த சஹாபாக்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, இதை எப்படி சரி செய்யறாங்க? நான் கொடுத்ததுக்கு உண்டான காரணம் இதுதாங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அதை சரிபடுத்துறாங்க, அதை தெளிவுபடுத்துறாங்க. அங்க சரியாயிடுச்சு. இல்லன்னா எப்படி போயிருக்கு தெரியுமா? அந்த உபாதாரங்கள் அவங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதத்தை வந்து தெளிவுபடுத்தலண்டா எப்படி போயிருக்கு தெரியுமா? முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் பத்தியில மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஆட்சியாளருக்கும் குடிமக்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு சச்சரவு ஏற்பட்டிருக்கும். ஆனா அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தலைமைத்துவம் தான் இப்படிதான் இருக்கணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்துடைய முன்மாதிரி இல்லையா, அகிலங்களின் முன்மாதிரி இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சரியாக தெளிவாக ஒரு ஆட்சியாளர் மீது இப்படி குற்றச்சாட்டு வந்து உடனே போய் வா, என்ன சொல்ற நீ உட்காரு, இப்படி சரி பண்ணாங்களா இல்லையா? இதே மாதிரி
நம்மளும் சரி பண்ணணுமா இல்லையா? நம்மள்ட்ட என்ன இருக்குது? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், யாரை பத்தி வந்தாலும் சரி, இங்க வாங்க என்ன சொல்றீங்க, சரியா இருங்க, நான் சம்பந்தப்பட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறேன். இதை கேட்டு தெளிவுபடுத்திட்டோம். இல்ல ஒரு சமாஜத்து மேல் குற்றச்சாட்டு வருது, காசை ஆட்டை போட்டாங்களா, அதை செஞ்சுட்டாங்களா, இதை செஞ்சுட்டாங்களா, வாங்க இந்த மாதிரி செய்த இந்த மாதிரி தவறு சொல்லிட்டு இருக்காப்புல, கொஞ்சம் காட்டுங்க, கணக்கு காட்டுங்க, காட்டும். திறந்த புத்தகம் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய ஜமாத்தை பொறுத்தவரை திறந்த புத்தகம். பார்த்து கணக்கு பாருங்க, என்ன வேணும், என்ன அலா முடிஞ்சு. அப்ப யார் பொய்யன், யார் உண்மை சொல்ற, அலா தெரிஞ்சு போயிடும். கண்ணால் காண்ப பழமொழி இருக்கா இல்லையா? நம்முடைய தமிழ் அழகான ஒரு பழமொழி, அல்லாஹ் மதம் சொல்றான். தமிழில் பழமொழி என்ன? கண்ணால் காண்பதும் பொய், கண்ணால் பார்க்கக்கூடியவர்கள ஒரு சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம், பெரும்பான்மையான பொய்யா இருக்கும். காதால் கேட்பதும் பொய், காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள் செய்திகளிலே பெரும்பான்மையானது பொய்யாக இருக்கும். தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிச்சா 100% உண்மை தெரிஞ்சு போயிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட தனது திருமறையில அப்படிதான் சொல்றான். என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கண்ட மக்களே, இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன், பாவம் செய்யக்கூடியவன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், ஃபதபையனு அன் துஸிகு கௌமம் பிஜஹாலத்தின், அறியாமையால் ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் தீங்கிழைக்காதிருக்க அதன் உண்மை தன்மையை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஃபதுஸ்பிஹு அலாமா அல்தும் நாதிமீன், அப்படி செய்யல, நீங்க தவறாக அவரை பற்றி சொன்ன காரணத்தினால், தவறாக எண்ணிய காரணத்தினால், நீங்கள் அது உண்மை தன்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருந்தி பிரயோஜனம் இல்லை. நீங்க என்ன செய்ய, தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க, ஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதானே, ஒரு 2 சஹாபாக்கள் கடந்து போறாங்க. கடந்து போகும் பொழுது தன் மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பேசிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு டக்குனு கூப்பிட்டு வாங்கப்பா, என் பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்? பாக்குறது என்ன தப்பா நினைச்சிட்டு போயிருக்கிறார். என்ன போயிரு, அல்லாஹ்வுக்கு ஒரு பொம்புலிட்ட பேசிட்டு இருக்காங்களே, சைத்தான் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், யார் சொல்லலாம், உங்களை பத்தி நாங்க தப்பா நினைப்போம் இல்லப்பா, உங்களுடைய ரத்த நாளங்களை சைத்தான் ஓடிட்டு இருக்கிறான். நான் இதை தெளிவுபடுத்துறேன்னு வை, நீ போய்க்கும் போது ரசூலுல்லாஹ் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே இப்படி பரவாயில்ல, அதனாலதான் நான் என் பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயம் காலால் பார்ப்போம், அதில் நிறைய பொய்கள் இருக்கலாம், காலால் கேட்போம், அதிலும் நிறைய பொய்கள் இருக்கலாம். தீர விசாரிச்சிட்டோம் சொன்னால் அதில் அதிகமாக உண்மைத்தன்மை இருக்கும். அதை நம்முடைய வாழ்நாள் நடைமுறைப்படுத்திட்டோம் சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது, யாருக்கும் பிரச்சனை, நம்மளுக்குள்ள பிளவு வராது, யாருக்கும் மனஸ்தாபம் வராது, குடும்பம் பிரியாது, உறவுகள் பிரியாது, நட்பு பிரியாது. இதில் மார்க்கம் என்ன வழிகாட்டுன்னு சொன்னா, எந்த ஒரு செய்தி உங்களிடத்துல வந்தாலும் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எனவே இந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவான் பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி அன்னைக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய வீட்டில் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சியும் செயல் வீராங்கனை மாநாடு 3 வச்சிருக்கிறோம். கீழக்கரையில் தௌஹீத் முழக்க மாநாடு என்ற ஒரு மாநாடு வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதுக்குண்டான செயல் வீராங்கனை கூட்டம் நடைபெற இருக்கிறதால அதிகமான பெண்கள் அதில் கலந்து கொள்ளுமாறு ஒன்றை கேட்டுக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மா செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் பாலவாக்கம் கிளையுடைய பள்ளி கட்டுமான பணிக்காக வழங்கியிருக்கிறது. அதனால் அடுத்த வார ஜும்மாவில் தாராளமாக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறும் கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு